சென்னைக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்தித்திருக்கின்றார். சென்னைக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்தித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வருகை தந்திருக்கின்றார். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். தற்பொழுது அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கின்றார். இந்த சூழலில் விமான நிலையத்தில் இபிஎஸ் அவரை சந்தித்திருக்கின்றார். கள தகவல்கள் என்ன சொல்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். இன்றைய தினம் அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டிருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் ரமண ஆசிரமத்திற்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பங்கேற்க இருப்பதாக அவருடைய பயண திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாலை 6 மணி அளவில் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனமும் செய்ய இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சாலை வழியாக இன்று இரவு 7 மணிக்கு புதுச்சேரிக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு நடைபெறக்கூடிய நாளைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார். காவலர்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வரவேற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், கட்சியினுடைய தேசிய மகளிரணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் ஆகியோரும் பங்கேற்றிருப்பதாக இந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தரப்பு தகவல் கேட்கும்போது மரியாதை நிமித்தமான சந்திப்பு எனவும், தமிழகம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷாவை வரவேற்பதற்காக மட்டுமே எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பதாகவும், இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவே இருப்பதாக தகவல்கள் பகிரப்பட்டிருக்கிறது. நன்றி விக்னேஷ், விவரங்களை வழங்கிமைக்கு. நேர்களை தொடர்ந்து மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.